9 lakh crores ஆகப்பட்டது தமிழ்நாடுடைய டெட்டு, கடன் சுமை. எங்க ஒரு கவர்மெண்ட் நடத்துறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறீங்க, அதுல ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு வைஸ் சேர்மனா இருக்காரு ஜெயரஞ்சன் அவர்கள். ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்ன அந்த பதிலாகப்பட்டது பொறுப்பற்ற பதில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம். தேர்தல் வாக்குறுதி 505 பேஜ் நம்பர் 71. அப்ப இந்த புஸ்தகத்தை நீங்க பாருங்க, எடுத்து படிங்க மிஸ்டர் ஜெயரஞ்சன். மீதி இருக்கக்கூடிய 2,20,000 கோடி மாயமாயிருக்கே, அதுக்கான பதில் என்ன? ஜெயரஞ்சன் அவர்கள் இன்னைக்கு வந்து கடனை பத்தி கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. எதுக்காக பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பண்ணணும்? அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபியுடைய பி டீமே. அப்ப தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா திராவிட முன்னேற்ற கழகத்தினால இல்ல? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் ஜெயரஞ்சன் 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 அப்படிங்கிறவரு தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு வைஸ் சேர்மனா இருந்துகிட்டு இருக்காரு. இவரை நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா 2021க்கு முன்னாடி தொலைக்காட்சிகள்ல விவாதம் பண்ணி பார்த்திருப்பீங்க. 2021ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரை தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு வைஸ் சேர்மனா போடுறாங்க. போடும் பொழுது இவரை பத்தி பல விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா சரி, அவர் அந்த பொசிஷனுக்கு போனா செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்வார்னு நம்ம நினைச்சோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரபல ஊடகத்துல இவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியை கொஞ்சம் பாருங்க. ஜேர்னலிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி, தமிழ்நாடுடைய எக்கானமியை ரிசர்ச் பண்ணி, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு வைஸ் சேர்மனா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறதுனால அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்ன விதமாகப்பட்டது ஒரு திமிராவும், திமிரு மட்டும் கிடையாது, அவர் சொல்ற விதத்தை மட்டும் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்கக்கூடிய குவெஸ்டனுக்கு, எஸ்பெஷலா யங் ஜேர்னலிஸ்ட் கேட்கக்கூடிய குவெஸ்டனுக்கு அவர் சொல்லக்கூடிய விதம் மட்டும் பாருங்க. அந்த விதத்திலே புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து திமுரோட பதவியில் இருக்கிறவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்காங்கன்னு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அரசியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா அவர் பேசினதை நம்ம டீகோட் பண்ணணும். ஜேர்னலிஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கே, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி, இந்த நம்பரை ஃபுல்லா உள்வாங்கிக்கோங்க, 9 லட்சம் கிடையாது, 9 கோடி கிடையாது, 900 கோடி கிடையாது, 9,000 crores கிடையாது, 9 lakh crores, 9 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 9 lakh crores ஆகப்பட்டது தமிழ்நாடுடைய டெட்டு, கடன் சுமை. இந்த கடன் சுமை ஏறுதே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது தான் அந்த இன்டர்வியூல ஜேர்னலிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி ஆகப்பட்டது 35 lakh crores இருக்கும் பொழுது கடன் வாங்குறதுக்கான ஒரு லிமிட் உண்டு. அதை பத்தி சட்ட ரீதியா இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பா பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுல இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி ஆகப்பட்டது முக்கியமான கேள்வியா இல்லையா? ஏங்க ஒரு கவர்மெண்ட் நடத்துறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறீங்க, அதுல ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு வைஸ் சேர்மனா இருக்காரு ஜெயரஞ்சன் அவர்கள். படிச்சவர் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் துறை சார்ந்த அந்த கேள்வியை ஜேர்னலிஸ்ட் கேட்கும் பொழுது அந்த பதில் சொன்ன விதத்தை மட்டும் நீங்க பாருங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு உண்மையை மறைக்க பார்க்கிறாரு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது என்ன உண்மையை அவர் மறைக்க பார்க்கிறாரு? இதே மாதிரி ஒரு கேள்வியை அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது கடன் வாங்குறதுனால தமிழ்நாடே முடிஞ்சு போயிடும், அவர் சொல்ற விதத்தை மட்டும் பாருங்க. தமிழ்நாடு வந்து செயல்படாது, இது வந்து மக்களுக்கு தான் பர்டன் அப்படின்னு பேசின ஜெயரஞ்சன் அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல வைஸ் சேர்மன் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு அவர் அப்பாயிண்ட் ஆயிருக்கிறதுனால முட்டு கொடுக்கக்கூடிய விதத்தை மட்டும் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கடன் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க சட்டையை பிடிக்க போறாங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா சட்டையை பிடிக்க போறாங்களா? அப்படின்னு ஒரு டிரோகேட்டரியா பதில் சொல்றாரு. இது ஏன் இந்த கேள்வியை வந்து முக்கியமா நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலா
சட்ட மாணவர்கள், சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, நீங்களாம் தான் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னக்கூடிய விதம் பாருங்க, கடன் வாங்கினா என்ன பிரச்சனை அப்படின்றார். தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், போடக்கூடிய எல்லா டாக்ஸும், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், எல்லா டாக்ஸுமே உயர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது உயர்ந்துட்டு தான் இருக்குன்றத நீங்க கிளியரா பட்ஜெட் டாக்குமெண்ட்டை பார்த்தாலே தெரியும். தமிழ்நாடு பட்ஜெட் டாக்குமெண்ட்டை பார்த்தாலே தெரியும் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சுமையை ஏத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. அப்போ ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்ன அந்த பதிலாகப்பட்டது பொறுப்பற்ற பதில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்க தமிழ்நாடு மக்கள் கிட்ட தான் அதை திருப்பி வாங்குறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி திரும்பி வாங்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய சகோதரர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் ஆட்டோ ஓட்டும் பொழுது அவர் போடக்கூடிய பெட்ரோல், அதுல வேட் இருக்கு. அந்த வேட் ஆகப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கம் போடக்கூடிய வேட். அந்த வேட்டை கடன் சுமை அதிகமா இருக்கிறதுனால 9 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி, இன்ஃபேக்ட் 9 லட்சம் கோடிக்கு மேல, 9 லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய கடன் சுமையை ஆட்டோ ஓட்டுற என்னுடைய சகோதரர் மேல எப்படி வந்து திணிக்கிறாங்க, இல்ல அவங்க மேல வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அவர் போடக்கூடிய பெட்ரோல் மேல வேட்டை குறைக்க போறது இல்ல. அதனால பெட்ரோல் பிரைஸ் ஆகப்பட்டது எப்பயுமே உயர்வா தான் இருக்கு. அப்போ கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம். இதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய இடத்துல தான் ஜெயரஞ்சன் அவர்கள் வைஸ் சேர்மேன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்காரு. ஆனா அவர் சொல்லக்கூடியதை பாருங்களேன், கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை கேட்க போறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஆமா கேட்கதான் போறாரு. நீங்க இந்த திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும், நாங்க டாக்ஸ் கட்டலனா இந்த கடன் எப்படி திருப்பி கட்டுவீங்கன்னு கேட்கணும். அந்த கேள்வி கேட்கல. அப்படி கேட்டிருந்தா அது பதில் என்ன வந்திருக்கும் நம்ம பார்த்திருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் ஜிஎஸ்டி வழியாவும் வேட் வழியா, அதாவது பெட்ரோல் டீசல் இது மேல கட்டக்கூடிய வேட் வழியாவும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வழியாவும், வாட்டர் டாக்ஸ் வழியாவும், டாக்ஸ் ரிசிப்ட் வழியாவும் தான் கடனுக்கு இன்ட்ரெஸ்டே கட்டுறோம், வட்டியே கட்டுறோம். நான் டாக்ஸ் ரெசிப்ட் ஆகப்பட்டது நீங்க பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. இதே ஜெயரஞ்சன் அவர்கள் ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட் டாக்குமெண்ட், அவர் கொடுத்த இன்புட்ஸ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி தான் நான் டாக்ஸ் ரெசிப்டா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வட்டி கட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கடன் வாங்கினா என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருக்கு அந்த கேள்வி கேட்கிறாருன்னா, திருப்பி வந்து ஜேர்னலிஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நாங்க டாக்ஸ் கட்டுறதை நிறுத்தினா நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி கடனை கட்டுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொதுமக்களுக்கு இதை பத்தி புரிதல் இல்லாததுனால என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கிறது தான் நம்ம இந்த காணொளி வழியா உடைக்க பார்க்கிறோம். இதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நாலேஜை எல்லா பொதுமக்களும் மாணவர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. தமிழ்நாடு இந்த மாதிரியான கடன் சுமைகள் இருக்கும் பொழுது அது எப்படி மேனேஜ் பண்ணணும், ஏன்னா அதிக கடன் சுமை ஆக ஆக இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வர வாய்ப்பே இல்லை. அவங்க அப்போசிஷன் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2026 வேற ஒரு ஆட்சியாளர் வந்தாலுமே, கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே, இவங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஆகப்பட்டது ஒரு பெரிய பேர்டனை வந்து உருவாக்கும்ன்றது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 அப்படிங்கிற சட்டத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க 2021. தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 ஆகப்பட்டது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய எஃப்ஆர்பிஎம் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆனால் தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 ஆகப்பட்டது ஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பிஸ்கல் ஸ்டெபிலிட்டியும் சஸ்டைனபிலிட்டியும் இருக்கணுன்றதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துல முக்கியமா 3 பாராமீட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
3 பாராமீட்டர்ஸ் ஆகப்பட்டது ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட், மூணாவது அவுட்ஸ்டாண்டிங் டெட். ரெவென்யூ டெபிசிட் ஆகப்பட்டது இந்த சட்டத்தின்படி 0 இல்ல பாசிட்டிவா ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் ஆகணுங்கிறது தான். நம்மளுடைய பட்ஜெட்லயே அது வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம்னா இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிஸ்கல் டெபிசிட், அதாவது பட்ஜெட் பற்றாக்குறை. அத 3% ஆஃப் ஜிஎஸ்டிபிக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற மேண்டேட் இருக்கு. அதை தாண்டி போகும் பொழுது பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதாவது எப்படியாவது வந்து பிஸ்கல் டெபிசிட்டை 3%க்குள்ள கொண்டு வரணுங்கிற முயற்சியை தொடர்ச்சியா கவர்மெண்ட் செய்யணும். மூணாவது, இங்க இருக்கக்கூடிய கடன் சுமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 26% கடன் சுமை இருந்துகிட்டு இருக்கு இன் கம்பேரிசன் வித் ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது 26% இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பிஸ்கல் டெபிசிட்டும் 3% மேல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் ரெவென்யூ டெபிசிட் ஆகப்பட்டது நெகட்டிவ்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட்டை தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 படி செயல்படுத்தணும். கண்டிப்பா இந்த நாலேஜ் எல்லாருக்கும் புரிஞ்ச உடனே இதை செக் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இருக்கா? நீங்க என்ன கேட்பீங்க எல்லாரும், சார் இது அதிமுக கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே இப்படிதான் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ரெண்டு விஷயத்தை நீங்க செக் பண்ணுங்க. அதிமுக கவர்மெண்ட்ல இருந்து டிஎம்கே கவர்மெண்ட் வரும்பொழுது டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இத பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி 505 பேஜ் நம்பர் 71. தேர்தல் வாக்குறுதி 505 பேஜ் நம்பர் 71. தயவு செஞ்சு ஓபன் பண்ணி டிஎம்கே காரங்களே பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பிஸ்கல் ஆஸ்பெக்ட், அதாவது பினான்சஸை கரெக்டா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க. வாக்குறுதினா என்ன? ப்ராமிஸ். அப்ப அந்த வாக்குறுதியை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணுமா வேணாமா ஜெயரஞ்சன் அவர்கள்? ஆனா ஜெயரஞ்சன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் பாருங்க. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பின்ன யாருங்க கவலைப்படணும்? டாக்ஸ் கட்டுறது யாரு? தமிழ்நாடு மக்கள் கட்டுறாங்க, உழைக்கிற லேபரர்ஸ் கட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறவர் கட்டுறாரு, கஷ்டப்பட்டு கம்பெனியில போயிட்டு வேலை பண்ணி அந்த வேலையில கன்சம்ஷன் அதை வந்து சம்பாரிச்சுட்டு வந்து செலவு பண்ணும்போது ஜிஎஸ்டி தமிழ்நாடுக்கு, என்னுடைய தமிழ்நாடு சகோதர சகோதரிகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்ன அவங்க கேட்காம யார் கேட்கணும் இந்த கொஸ்டினை? அப்படி பார்க்கும் பொழுது பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 பற்றி இப்ப தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் டிஎம்கே உடைய தேர்தல் வாக்குறுதியில 505வது வாக்குறுதியா பேஜ் நம்பர் 71ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு பிரச்சனை இல்ல, கடன் வாங்குறது ஒரு பிரச்சனை இல்லைன்னா எதுக்குங்க டிஎம்கே, அதாவது உங்க கவர்மெண்ட், ஜெயரஞ்சன் உங்க கவர்மெண்ட் எதுக்குங்க வாக்குறுதியா கொடுத்தாங்க? அப்போ அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அது மக்கள் பிரச்சனை தானே. மக்கள் பிரச்சனை இல்லைன்னா எதுக்காக வாக்குறுதியா கொடுத்தாங்க? இன்னைக்கு ஏன் நீங்க வந்து மூடி மறைக்கிறீங்க? ஏன் பதில் சொல்ல முடியலையா? அப்படின்னும் பொழுது கண்டிப்பா நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டும் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா இல்ல தமிழ்நாடு வளராத மாநிலமா, தமிழ்நாடுடைய பொசிஷன் என்ன, டிராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், டிராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், டிராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தில் இருக்கிற டெவலப்மெண்ட் ஆகப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களால இந்த டிராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்குன்றத டினை பண்ண முடியாது. அப்ப இந்த புஸ்தகத்தை நீங்க பாருங்க, எடுத்து படிங்க மிஸ்டர் ஜெயரஞ்சன். இந்த புஸ்தகம் ஆகப்பட்டது 2021க்கு முன்னாடி போட்ட புஸ்தகம். அதுல தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதிமுக கவர்மெண்ட்ல எப்படி இருந்ததையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கவர்மெண்ட் வந்து போனதுக்கு அப்புறம் நீங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு கடன் சுமை ஏன் ஏறி இருக்குன்னு சொன்னா ஏன் மழுப்புறீங்க?
ஏன் காரணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களால பதில் சொல்ல முடியல? அப்ப உங்க பதில் சொல்ல முடியாதனாலேயே டிஎம்கே ஃபெயில்ஸ் டிஎன். டிஎம்கே ஃபெயில்ஸ் டிஎன். பதில் சொல்லணும். எதுக்காக கடன் வாங்குனீங்க? ஏன் ஊழல் பண்றதுக்காக கடன் வாங்குனீங்களா? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல தொடர்ச்சியா கடன் வாங்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன எஸ்டிமேட், நம்மளுடைய கடன், அதாவது திமுக அரசாங்கம் கடன் வாங்கினதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப திமுக அரசாங்கம் 9 லட்சம் கோடி கடன்ல எவ்வளவு கோடி கடன் வாங்கினாங்க 2021 எடுத்து பாத்தீங்கன்னா, திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 3,86,797 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது அசெட்ஸை கிரியேட் பண்ணணும், ஃபியூச்சர் அசெட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா கணக்காகப்பட்டது 1,66,754 கோடிக்கு மட்டும்தான் நம்மளால கணக்கு பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய 2,20,000 கோடி மாயமாயிருக்கே, அதுக்கான பதில் என்ன? இந்த பதில சொல்ல முடியுமா? இந்த பதிலுக்கும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிங்கிற அந்த கேள்வியும் வைக்கப்படுது. அப்போ இன்னைக்கு ஜிஎஸ்டிபி கம்பேர் பண்ணி நம்மளுடைய டெட் பர்டன் ஆகப்பட்டது 26% இருக்கிறதுனால, எஃப்ஆர்பிஎம் ஆக்டையும் வயலேட் பண்ணியிருக்கிறதுனால, இந்த 2 விஷயமுமே முக்கியமான பொருளாதார குறிப்பீடுகள், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது நீங்க பார்க்க வேண்டிய பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட்ல தமிழ்நாடுடைய பர்ஃபார்மன்ஸ் 18 மேஜர் ஸ்டேட்ஸ்ல பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல, அதுதான் உண்மையான டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் தான் உண்மையான இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 ஸ்டேட் ஆய்வு பண்ணதுல 11வது இடத்துல இருக்குன்னா, 10 ரேங்க் குறைஞ்சி 11வது ரேங்க்ல இருந்தா தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா இல்ல டெவலப்மெண்ட்ல இருந்து ஸ்லிப் ஆன மாநிலமா, டெவலப்மெண்ட்ல இருந்து குறைஞ்ச மாநிலமா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயரஞ்சன் அவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல அப்பாயிண்ட் ஆனதுல இருந்து தமிழ்நாடு டெவலப் ஆகல, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் குறைஞ்சு இன்னைக்கு 18 ஸ்டேட்ல 11வது ஸ்டேட்டா மாறி இருக்கு. ஜெயரஞ்சன் சொல்லும் பொழுது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, திமுக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ரேங்கிங் ஆஃப் த ஸ்டேட் பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025 நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி 11வது ரேங்க் வந்திருக்குன்னா, கண்டிப்பா மக்கள் கிட்ட நீங்க பதில் சொல்லணும். எதனால பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடுடைய ரேங்கிங் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான பதில கட்டாயமா சொல்லணும். ஏன்னா அது உங்களுடைய, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 505 வாக்குறுதியில முக்கியமான வாக்குறுதி பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸை தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி இருந்ததை செயல்படுத்தினீங்களா, செஞ்சீங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் அதை மூடி மறைக்கிறதுக்காக 5 வருஷமா ஊடகத்துல பதில் சொல்லாத ஜெயரஞ்சன் அவர்கள் இன்னைக்கு கடனை பத்தி கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சர்வாதிகார மனப்பான்மையை வெளிப்படுத்தி இருக்காரு ஜெயரஞ்சன் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸை நம்ம நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டை உடைச்சு பார்த்தா இந்த டெக்னிக்கல் நாலேஜை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் டீடைல்டா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, உங்களுக்கு இது புரியாததுனால தான், இது நம்ம படிக்காதனால தான், நம்மளுக்கு தெரியாதனால தான் ஜெயரஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை டிஎம்கே சார்ந்து இருக்க பல பேரு நம்மளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இது புரிய ஆரம்பிச்சிச்சு வச்சுக்கோங்க, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு வச்சுக்கோங்க, அப்போ அவர் என்ன கதை விடுறான்னு உங்களுக்கு புரியும். அப்படி பார்க்கும் பொழுது இதுல இண்டிகேட்டர் ஆகப்பட்டது மேஜரா 5 டைப் ஆஃப் இண்டிகேட்டர் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இருக்கு. அதுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செலவு பண்ணக்கூடிய, அதாவது தரம், தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய தரம், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், இப்ப ரோடு போடுறாங்க, பிரிட்ஜ் கட்டுறாங்க, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் நடத்துறாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பெனிஃபிட்டை கொடுக்குமா இல்ல ஸ்டேட்டுக்கு பர்டன் கொடுக்குமா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்
32வது ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்கோரோட மீனிங் என்னன்னா பிலோ ஆவரேஜ் பிரையாரிட்டைசேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது தேர்தலை வின் பண்ணுன்றதுக்காகவே சும்மா கேம்பெயினை கொண்டு வந்து, நீங்க 2 கேம்பெயினை போய் பாருங்க, எல்லா பொதுமக்களும் போய் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கறத அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இத்தனை வாரங்கள் நடக்கும்னு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நடக்குதா இல்ல ஒரு 2 வாரம் நடந்ததா போய் பாருங்க. அப்ப ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உடைய காசு எங்க இருந்து வந்தது? கடன் வாங்குற காசுல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட். யாருக்காக? செய்யாத ஒரு ஸ்கீமுக்காக. எந்த ஸ்கீம்? உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். ஏதாவது ஸ்கீம் நடக்குதா? நடக்காத ஸ்கீமுக்கான அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆகப்பட்டது நம்ம வாங்கின கடன் 9 லட்சம் கோடி. அந்த 9 லட்சம் கோடி ஆகப்பட்டது நம்ம கிட்ட இருந்து உரியிற வேலையை டாக்ஸ் வழியா கவர்மெண்ட் செய்யும் பொழுது இந்த பணத்தை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத, வீணடிச்சிருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே கடன் வாங்கின பணம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நம்ம வரி செலுத்தக்கூடிய பணம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு? கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி எதுக்காக பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ல 32nd ஸ்கோர்ல இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். 2வது ரெவென்யூ மொபிலைசேஷன். ரெவென்யூ மொபிலைசேஷன் ஆகப்பட்டது 41வது ஸ்கோர்ல தமிழ்நாடு இருக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா புவர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டா தான் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெவென்யூ, ஓன் ரெவென்யூ மேக்கிங், அந்த ரெவென்யூ வந்து கொண்டு வர இடத்துலையும் பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டை செய்யலை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கோர் நம்மளுக்கு வலியுறுத்துது. அப்படி பார்க்கும்பொழுது டாக்ஸ் ரெசிப்ட் வழியா தான் இந்த கவர்மெண்ட்டே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப எங்க மக்கள் கிட்ட போய் பெனிஃபிட் கொடுத்தாங்க? இன்னைக்கு பெண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மானியமா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு சப்சிடியுமே இல்ல ஃப்ரீபியுமே ஃப்ரீ கிடையாது. நம்ம கிட்ட வாங்குற டாக்ஸ், ஜிஎஸ்டியா வாங்குற டாக்ஸ், வாட்டர் டாக்ஸா வாங்குற டாக்ஸ், ரோட் டாக்ஸா வாங்குற டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸா வாங்குற டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டியா வாங்குற டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டியா வாங்கக்கூடிய பணம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வாங்கக்கூடிய பணம் எல்லாமே மக்கள் கிட்ட வாங்கின பணம் தான். அந்த பணத்தை மக்கள் பெனிஃபிட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தா பரவாயில்ல, ஆனா நடக்காத பல கேம்பெயினுக்கு செலவு பண்ற எக்ஸ்பெண்டிச்சரும் பிளஸ் அதனால வரக்கூடிய ரெவென்யூ மொபிலைசேஷன் ப்ராப்ளமும் இன்னைக்கு தமிழ்நாடு 41வது ஸ்கோர் வாங்கியிருக்கு. அப்ப தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா திராவிட முன்னேற்ற கழகத்தினால, இல்ல வளர்ந்த மாநிலமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. டெஃபினட்டா கிடையாது. 3வது பிஸ்கல் ப்ரூடன்ஸ். பிஸ்கல் ப்ரூடன்ஸ் ஆகப்பட்டது கடன் வாங்கக்கூடிய அளவு பிளஸ் ரெவென்யூ டெபிசிட் இருக்கக்கூடிய அளவு. 3வது டெட். இந்த மூணுமே நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மூணுத்துலயுமே 25.8 ஸ்கோர் வாங்கியிருக்கு தமிழ்நாடு. அதுலயுமே பின்னோக்கி தான் போயிருக்கு தமிழ்நாடு. டெட் இண்டெக்ஸ், கடன் வாங்கக்கூடிய இண்டெக்ஸ்ல 36வது ஸ்கோர் தமிழ்நாடு வாங்கியிருக்கு. அப்படின்னும் பொழுது இன்ட்ரெஸ்ட் பர்டன் அதிகமானது மட்டும் இல்ல, டெட் ஸ்டாக்கும் ஏறி இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 9 lakh crores டெட் ஏறும் பொழுது பட்ஜெட் வழியா அந்த கடனுக்கு கடனாகப்பட்டது இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுலயே பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே ஒரு பர்டனா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடன் மேல இன்னைக்கு பட்ஜெட்ல மேஜர் போர்ஷன் போறதுனால டாக்ஸை வந்து உயர்த்தக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெட் சஸ்டைனபிலிட்டி. வாங்கக்கூடிய கடன் தொடர்ந்து வாங்க முடியுமா? வாங்குறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுமான்னு பாத்தீங்கன்னா பயன்படாதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா 11 ஸ்கோர் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கேயுமே 10 ஸ்கோர் கிட்ட கிடையவே கிடையாது. டாப் 5 எங்கேயுமே கிடையாது தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்குங்கிற பிம்பமே தவறு. இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாது. இப்ப பாருங்க, 2026ல ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணியிருக்கிற எக்கனாமிக் டேமேஜுக்கு, பொருளாதார சீர்கேடான சூழ்நிலையை உருவாக்குனதுனால 2026ல கவர்மெண்டே மாறினாலும் அந்த கவர்மெண்டால இதை சரி பண்றதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயரஞ்சன் அவர்களுடைய
தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அவர் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா பொய் பிரச்சாரம் பண்றதுக்காகவும் உண்மையை மறைக்கிறதுக்காகவும் கேள்வி அவர் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா உங்களை வந்து கேட்க போறாங்களா, உங்க சட்டையை பிடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்கறது எதுக்காக அப்படி கேட்கிறாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதே ஜெயரஞ்சன் அவர்கள் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி கடன் சுமையை பத்தி அவர் என்ன பேசியிருக்காருன்னு நீங்க போய் தேடி பாருங்க. கடன் சுமை தான். அந்த கடன் சுமை ஆகப்பட்டது உங்க மேலதான் வரும், உங்களுக்கு தான் டாக்ஸ் ஏறும். நீங்களே போய் பாருங்க. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சிம்பிளா உங்க வீட்டுல எவ்வளவு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டியிருக்கீங்க? ரெண்டாவது, சிலிண்டர் விலை குறைஞ்சுதா? மூணாவது, நீங்க போடக்கூடிய பெட்ரோல் டீசல் வண்டிக்கு விலை குறைஞ்சுதா ஏறிச்சா? நாலாவது, டாஸ்மாக்ல பிரைஸ் வந்து உயர்ந்திருக்கா? அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் உடைய சேல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சில டாஸ்மாக் கடைகளுக்கு அதிக நேரங்கள் செயல்படக்கூடிய லைசன்ஸையும் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லயும் டிஎம்கே ஃபெயில்ஸ் டிஎன். இன்னைக்கு வாட்டர் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரியல் எஸ்டேட் பிரைஸ். இன்னைக்கு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு இடத்தை இன்னைக்கு வாங்க முடியுமா? பல கோடி உயர்ந்திருக்கு. அசெட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கவர்மெண்ட் தான். ஏன்னா இங்க எங்கேயுமே மற்ற கவர்மெண்ட் நீங்க குறை சொல்ல முடியாது. காரணம்னா 2021 இருந்து நீங்க வந்து சிட்டியில நீங்க வசிச்சாலும் சரி, பெரிய அதாவது சிட்டியில மெட்ராஸ், கோயம்புத்தூர், மதுரை, அதை தாண்டி கிராமப்புறத்துலயும் இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் விலை ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஊழல் பண்ண பணமாகப்பட்டது தொடர்ச்சியா ரியல் எஸ்டேட் போறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ டிஎம்கே கரப்ஷன், அதாவது போட்ட பட்ஜெட்லயும் கரப்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு மக்களுடைய கடன்லையும் கரப்ஷன் பண்ணிட்டு, உங்க தலையிலேயே அந்த விலைவாசியை ஏத்தி இன்னைக்கு மக்கள் பயங்கர கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அதனால கண்டிப்பா 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. அப்படி இருக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய அரசியல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2015, 16, 17, 18, 19, 20 காலங்கள்ல ஜெயரஞ்சன் அவர்கள் விவாதங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவார். விவாதங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது இவர் லாயரு, இவர் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட், இவருக்கு என்ன எக்கனாமிக்ஸ் தெரியும் அப்படின்னு பேசிய காலங்கள் உண்டு. அவர் சொன்னதுனாலேயே எம்ஏ எக்கனாமிக்ஸ், என்னோட பிஹெச்டி, என்னோட ரிசர்ச்ல டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல எக்கனாமிக்ஸோட ஸ்பெஷலைசேஷன் ஆஸ்பெக்டை செஞ்சு டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்கிற ஒரு எக்கனாமிக் கான்செப்ட்ல பிஹெச்டி முடிச்சேன். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி திமுறா பேசுறதும் ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுறதும் ஒரு பழக்கமாக வச்சிருக்காரு ஜெயரஞ்சன் அவர்கள். இந்த தருணத்தில் இதை சொல்ல விரும்பினது காரணம், அதே மாதிரியான தோனியில தான் இப்ப தமிழ்நாடு மக்களுக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் கடன் ஏறி இருக்குன்னு கேட்டா, உங்க சட்டையை பிடிக்க போறாங்களா, உங்க சட்டையை பிடிக்க போறாங்களா, உங்க சட்டையை பிடிக்க போறாங்களா, ஏன் கேள்வி கேட்குறீங்க அதை பத்தி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்திருக்க. அப்ப தொடங்கின மனப்பான்மை இன்னும் தொடருதுன்னா கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபியூச்சர்ல கண்டிப்பா 2026 வந்து அப்போசிஷன் பார்ட்டி தான். ஃபியூச்சர்ல ஒரு சமயம் வாய்ப்புகள் வந்து அப்பாயின்ட் பண்ணது கிடைச்சா தயவு செஞ்சு ஜெயரஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய எக்கானமிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்களை அப்பாயின்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அவப்பெயர் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா கேட்ட விதம், பேசின விதம் திமுறா மட்டும் இருந்தது இல்லாம ஒரு பொறுப்பற்றத்தனமாக இருந்ததுன்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 505 வாக்குறுதி பேஜ் நம்பர் 71ல இதெல்லாம் நீங்க கடனை சுமையை குறைப்பீங்க, ஜிஎஸ்டிபி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலமா வரும் அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே கொடுத்திருந்தீங்க. அதனால தயவு செஞ்சு ஜெயரஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய அவப்பெயர் கொண்டு வரக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை பேசவே விடாதீங்க. இந்த காணொளி வழியா டிவிகே உடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சகோதர சகோதரிகள் எல்லாரும் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த காணொளியில முழுசா ஒரு பட்ஜெட்
அப்படின்றது என்ன, பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, என்னென்ன கோட்பாடுகள் பார்க்கணுங்கிறத டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். இதுல இருக்கக்கூடிய விஷயத்த திரும்பி திரும்பி பாருங்க. தமிழ்நாட்டுடைய கடன் சுமையாகப்பட்டது மக்கள் மேல இருக்கக்கூடிய சுமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தரும் நம்ம டாக்ஸ் கட்டுறோம். இன்கம் டாக்ஸ்ங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றது. ஆனால் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், அதை தாண்டி ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட அதிக வருமானம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபியுடைய பி டீமே. எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஏ ஆகப்பட்டது சிஜிஎஸ்டி, பி ஆகப்பட்டது எஸ்ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஒரு பில் எடுத்தீங்கன்னா அந்த பில்லுல பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி இருக்கும், எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இருக்கும் பொழுது பாஜகவுடைய பி டீமே டிஎம்கே தான். ஏன் இதை சொல்றேன்னா, ஜிஎஸ்டியில ஷேர் வாங்கும் பொழுது ஜிஎஸ்டியை குறைக்கணும்ன்றதுக்கான போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சாங்களா? என்னைக்காவது ஜிஎஸ்டி குறைக்கணும்ன்றதுக்கான செயல்பாடை எடுத்தாங்களா? இல்ல வர ஜிஎஸ்டி வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ஏழைக்கு பயங்கரமா பாதிக்கும். நீங்க வாங்கக்கூடிய சோப்பு, சீப்பு, மளிகை சாமான், எண்ணெய் எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி உண்டு. அப்ப சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்துல கிட்டத்தட்ட 30% ஜிஎஸ்டியை நீங்க கட்டுறீங்க. ஜிஎஸ்டியை கட்டுறீங்க. எப்படி 30%? 100 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 30 ரூபாய் கொடுத்துறீங்க. பெட்ரோல், டீசல், வாங்கக்கூடிய மளிகை எல்லாத்துலயுமே டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், எல்லா டாக்ஸும் எடுத்து நீங்க கூட்டி பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 30 ரூபாய் நீங்க கொடுத்துறீங்க 100 ரூபாயில. அப்ப 30% கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கடனை பத்தி ஏன் கேள்வி கேட்கறீங்க? உங்க சட்டையை பிடிக்க போறாங்களான்னு கேட்டா, திருப்பி தமிழ்நாடு மக்கள் ஜெயரஞ்சன் அவர்களை பார்த்து, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நாங்க டாக்ஸ் கட்டுறதை நிறுத்தினா கடனை எப்படி திருப்பி கட்டுவீங்க அப்படிங்கிற கேள்வியை தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சகோதர சகோதரிகள் திருப்பி கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஒருத்தரும் கேளுங்க. ஒருத்தரும் கேளுங்க. உங்க ட்விட்டர் ஹேண்டில் வழியா கேளுங்க, பார்க்கும்போது நான் கேளுங்க, எம்எல்ஏ பார்க்கும்போது கேளுங்க, எம்பியை பார்க்கும்போது கேளுங்க, எல்லார்கிட்டையும் கேளுங்க. நாங்க டாக்ஸ் கட்டுறதை நிறுத்தினா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கடனை எப்படி திருப்பி கட்டுவோன்னு. இதுதான் தக்க பதிலடி ஜெயரஞ்சன் அவர்கள் மாதிரி திமுரா பதில் சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு. கண்டிப்பா டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், என்னுடைய சகோதர சகோதரிகள், இத தக்க பதிலடியா உங்களுடைய வாய்ஸா இது நீங்க எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல இந்த திமுறான பதில்களுக்கு தமிழ்நாடு மக்கள் பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, இதுல இருக்கக்கூடிய நான் சொல்லியிருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை எல்லாமே தெரியணும். ஏன்னா என்னுடைய நோக்கம், நம்மளுக்கு நாலேஜ் இல்லாததுனால, நம்மளுக்கு சில நேரங்கள்ல விஷயம் புரியாததுனால என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசி திசை திருப்புறதுக்கும், பொய் சொல்றதுக்கும், அது மட்டும் இல்லாம திமுறா பதில் சொல்றதையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கண்டிப்பா 2026 தூக்கி எறியணும். கண்டிப்பா அது நடக்கும். ஆட்சி மாற்றம் உறுதி. நன்றி. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.